அப்படின்னு எனக்கு புரிஞ்சுச்சு. ஓகே, ஸோ வந்து நம்மளோட கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணாலும் அவங்க வெப்சைட் வர மாதிரி அவங்க அந்த கீவேர்டுக்கு பிட் பண்ணி அவங்க வந்து பிபிசியில் ஆட் ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுச்சு. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, பட் ஒரு காமன் ஆடியன்ஸாக பார்க்கும்போது என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, என்ன இந்த பிராண்டோட கீவேர்டு போட்டால் அந்த வேறு வெப்சைட் வருது. ஸோ ஓகே, அப்போ அந்த வெப்சைட் கொஞ்சம் பெரிய இதுதான் போல், ஏன்னா இந்த கீவேர்டு போட்டால் எப்படி வேற ஒரு வெப்சைட் வருது. ஸோ அந்த பிராண்ட் பர்டிகுலர் வெப்சைட் வந்து பெரிய ஒரு பெரிய லெவல் ஒரு பிராண்ட் போல் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை வந்து காமன் ஆடியன்ஸு கிரியேட் ஆகும். டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இதனால் என்னென்னா வேற பிராண்ட் வருது, ஸோ இது புள்ளி கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் கீவேர்டு போட்டு வர விசிட்டர்ஸ் எல்லாமே அந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆவாங்க. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் என்னது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அது வந்து கரெக்டாக அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி அவங்க கஸ்டமர்ஸை கெயின் பண்ணிட்டுருக்காங்க.